முருகாச்சரணம். பாட்டு நம்பர் இசை வழிபாட்டு புத்தகத்தில் 244 திருக்குற்றாலம் அப்படிங்கிற ஸ்தலத்தை பற்றின பாடல். இதை ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் திஸ்ர திருப்படையில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். வேதத்தில் கேள்வி இல்லாதது அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அருணகிரிநாதர் எவ்வளவு ஆழ்ந்து படித்தவர், அவருக்கு வேதங்களிலும் உபனிஷதங்களிலும் என்ன ஒரு ஆழ்ந்த புலமை இருந்தது, என்ன ஒரு நாலெட்ஜ் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரியான பாட்டுக்கள்லாம் ஒரு உதாரணம். அவர் பாடலை மேலோட்டமாக படிச்சுட்டு அவர் சிற்றின்பத்தை பற்றி அப்படி எழுதியிருக்கார். அது அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் பேசுகிறார். ஆனால் இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிக்கிற போது எந்த மாதிரியான அவர் உணர்ந்து இருந்தா, தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரியான பாட்டுக்களை எல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு உதாரணம். வேதத்தில் கேள்வி இல்லாதது அப்படிங்கிற இந்த பாட்டு திருக்குற்றால ஸ்தலத்தை பற்றின பாட்டு. திருக்குற்றாலம்னா நமக்கு எல்லாருக்கும் அந்த அருவி தான் ஞாபகம் வரும். பொதிகை மலை சாரலும் அருவியும் தான் ஞாபகம் வரும். அந்த திருக்குற்றாலம் என்ற ஊரோட ஸ்தல வரலாற்றை பார்த்தா கு ப்ளஸ் தாளம், குத்தாலம் அப்படின்னு இருந்தது, மருவி குற்றாலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றார். கூனா தீமைகள், தாளம்னா கொழுந்து விட்டு எரியிற அக்னி. இந்த கொழுந்து விட்டு எரியிற அக்னியில இந்த தீமைகள் எல்லாம் அழிஞ்சு போற மாதிரி, குத்தாலம்ங்கிற இந்த ஊர்ல அந்த தீமைகள் எல்லாம் கருகி அழிந்து போய்விடும், அக்னியில பட்டு அழிந்து விடும். அதனால இந்த ஊருக்கு குத்தாலம் என்று பெயர். அதுதான் காலப்போக்கில் மருவி குற்றாலம் ஆகியது அப்படின்னு சொல்றான். இந்த குற்றாலம் பொதிகை மலையோட அடிவாரத்தில் இருக்கு. இங்க இருக்கிற சுவாமி சிவன் கோயில் ஆரம்பத்தில் ஒரு வைணவ கோயிலா இருந்ததா, திருமால் கோயிலா இருந்தது. அங்கிருந்த திருமால் அன்பர்கள் அகத்தியரை அந்த கோயிலுக்கு உள்ள விடலையா. அகஸ்தியர் என்ன பண்ணினார், அவர் உள்ள நுழைஞ்சு, அந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த திருமால் மேலே கையை வச்சு குறுகு குறுகு அப்படின்னு சொல்லி அது திருமால் உருவம் குறுகி சிவனாக லிங்கமாக மாறியது. அதனால குறுகிய நாதர் குற்றாலநாதர் அப்படின்னு ஒரு தல வரலாறு சொல்றார். ஆனால் எது எப்படி இருந்தாலும் அகத்தியர் இருந்த இடம் இந்த திருக்குற்றாலம். இன்னொரு ரொம்ப விசேஷம் என்னன்னா, இங்க இருக்கிற நடராஜர் ஆடுகின்ற சபை சித்திர சபை. 5 விதமான சபைகள், 5 விதமான சபைகள்லையும் ஒவ்வொரு சபையிலையும் ஒரு விதமான தாண்டவம் சிவபெருமான் ஆடுகிறார். சிதம்பரத்தை எடுத்தா கனக சபைன்னு சொல்றோம், ஆனந்த தாண்டவம், ஊர்த்வ தாண்டவம். அந்த மாதிரி இங்க சித்திர சபையில திருத்தாண்டவம் அப்படின்னு சொல்றான். இங்க அந்த சிவபெருமான் ஆடிய அழகை பார்த்து பிரம்மா இதை அப்படியே ஒரு சித்திரமா வரைஞ்சு வச்சானா. அதனாலதான் இதை சித்திர சபை அப்படின்னு சொல்றான். இந்த சித்திர சபை 5 சபையில ஒண்ணு. கனக சபை, வெள்ளி சபை, ரத்ன சபை, தாமர சபை, சித்திர சபை. குற்றாலம் சித்திர சபை. ஓவியங்களா இறைவனுடைய திருத்தாண்டவத்தை ஆடினதை பிரம்மா வரைஞ்சதுனால இந்த சபையை சித்திர சபைன்னு சொல்றாங்க. இந்த விவரங்கள் எல்லாமே இந்த பாட்டுல அருணகிரிநாதர் சொல்றார். அருணகிரிநாதர் எப்பவுமே அவரோட திருப்புகழை பார்த்தோன்னா எந்த தலத்துக்கு போறோமோ அந்த தலத்தினுடைய மகிமை, தல புராணம், தல விசேஷங்கள் எல்லாம் அந்த பாட்டுல வந்துடும். அந்த பொதிகை மலை சாரல்ல, பொதிகை மலையில
எத்தனையோ விதமான சித்தர்கள்லாம் வாழ்ந்த இடம் அது. அதை தான் கடைசி வரியில் சொல்கிற போது சொல்லுவார், கோதில் பக்தாரோடு மாதவ சீல சிவ சித்த ஆதியர் சூழ்தரு கோலக்குற்றாலம் அப்படிம்பார். சித்திர சபைங்கிறதுக்கு கோலக்குற்றாலம் அப்படின்னு சொல்லுவார். அந்த பாட்டுக்கு இப்போ நம்ம அர்த்தம் பார்ப்போம். வேதத்தில் கேள்வி இல்லாதது, போதத்தில் காண ஒணாதது, பீசத்தில் தூரமில்லாதது கதியாளர். வேதத்தில் கேள்வி இல்லாதது அப்படின்னு சொன்னோம். வேதம் நமக்கு தெரியும், 4 வேதங்கள். இந்த வேதங்கள் தான் தொன்று தொட்டு நமக்கு நம்ம சனாதன தர்மத்தோட அடிப்படை. வேதங்கள் தான் அடிப்படை. அந்த வேதத்தில் கேள்வி இல்லாதது அப்படின்னு சொல்றார். கேள்வி அப்படின்னா வேதமே கேள்வி பதில் ரூபத்தில் தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஸ்லோகங்களும் மந்திரங்களும் கேள்வி பதிலாக தான் இருக்கே தவிர ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனாக இல்லை, கேள்வி தான் அதில். இன்னொன்று, இந்த வேதத்துக்கு சுருதி அப்படின்னு சொல்லுவோம். சுருதின்னு சொல்கிற போது காதால் கேட்கப்படுவது. காதால் கேட்கப்படுவதுன்னு சொன்னால் அந்த வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு செவி வழியாக கேட்டு தான் வேதமானது கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஒருத்தர் ஆசிரியர், அந்த குரு சொல்லி கொடுப்பார், இவ கேட்டு தான் அதை ரிப்பீட் பண்ணி மனப்பாடம் பண்ணுறது. ஏன்னா அந்த வேதத்தில் அந்த இன்டோனேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். வெறும் வார்த்தைகளாக படிக்கிறது இல்லை, அது ஸ்கிரிப்டாக படிக்கிறது இல்லை. எந்த சப்தத்தை எந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சாடனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கடுமையான விதிமுறைகள் உண்டு. அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும். வேத பட்டணம்னு சொல்ல மாட்டா, வேத பாராயணம் தான் சொல்லுவாள். வேத பாராயணம்னு சொல்கிற போது அந்த காதால கேட்டு கற்றுண்டு அது வழியாக தான் சொல்லணுமே தவிர ஜஸ்ட் யூ கேனாட் ரீட் த ஸ்கிரிப்ட் ஆஸ் இட் இஸ். அதனால தான் இதை ஸ்ருதினே சொல்லுவார். ஆக்சுவலாக இந்த வேதங்கள் கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டு வரை காதால கேட்கப்பட்டு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி தான் பல்லாயிரம் வருஷ கணக்காக அந்த மாதிரி தான் அது டிரான்ஸ்மிட் ஆயிருக்கு. இந்த 12th செஞ்சுரி கிட்டக்க 10th 12th செஞ்சுரி பீரியடில் இந்த முஸ்லீம் எம்பரர்ஸ், அந்த அரசர்கள்லாம், முகலாய அரசர்கள்லாம் படையெடுத்து வந்தபோது இந்த பிராமணர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இந்த இந்துக்கள் பிராமணர்கள் அழிக்கப்படும் போது அவர்கள் வாய் வழியாக சொல்லி கொடுக்கின்ற இந்த முறை அழிக்கப்பட ஆரம்பிச்சது. அப்போ வித்யாரண்யர், இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணினார் இல்லையா, அந்த வித்யாரண்யர் முயற்சி எடுத்து எல்லா வேதங்களையும் ஓலை சுவடிகளில் எழுதி ப்ரிசர்வ் பண்ணினார். அதனால தான் நமக்கு இப்போ இந்த ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு. இந்த ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு கூட சிருங்கேரி மடத்தில் அதே அவரால் எழுதப்பட்டு காப்பாற்றப்பட்டது இன்னைக்கும் இருக்கு. இந்த மாதிரி காது வழியாக கேட்டு சொல்லப்பட்டு அந்த மாதிரியாக காப்பாற்றப்பட்ட வேதம் தான் இது. அதனால கேள்விங்கிறது அதில் ரொம்ப முக்கியம். காதால் கேட்கறது கேள்வி, கேள்வி ஞானம். கேள்வி ஞானத்தினால வேதத்தினாலேயே அறிய முடியாதது. இறைவனுடைய தன்மையை பற்றி சொல்கிற போது சொல்கிறார், வேதத்தில் கேள்வி இல்லாதது.
வேதத்தில் வேதத்தில் இருக்கிற கேள்விகள் கூட அறிய முடியாதது. இந்த வேதத்தில் கேள்வி இல்லாததுன்னு சொல்கிற போதும் இன்னொரு சுருதி மறை இரு நான்கும் அப்படின்னு ஒரு திருப்புகழில் சொல்லுவார். இதே தான் சொல்லுவார். அறிய அறிய அறியாத, எத்தனை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத உண்மை, பேருண்மை அது அப்படிம்பார். வேதத்தில் கேள்வி இல்லாதது, போதத்தில் காண ஒண்ணாதது. போதம்னா பொதுவாக ஞானம். இந்த இடத்துல போதம்னா 2 விதமாக இந்த ஞானத்தை பிரிக்கலாம். ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். அபரஞானம்னு சொல்கிற போது இந்த ஞானம் அடையிற வழியை பற்றி சொல்கிற போது 3 விதமாக பிரிப்பா. பதி, பசு, பாசம். இந்த பசு என்பது, அதாவது இந்த ஜீவன் பாசத்தை கொண்டு மாயையில் அகப்பட்டு பதியை அடையாமல் இருக்கிறது. பசு பதியை அடையும் நிலைதான் ஞானத்தை அடையும் நிலை. அதுதான் உயர்ந்த போதம். அந்த போத நிலை வரணும் அப்படின்னு சொன்னால், ஞான நிலை வரணும்னா பசுவானது பதியை அடைய வேண்டும், ஜீவன் இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும். ஆனால் இந்த பாசத்தில் அகப்பட்டு அந்த பேருண்மையை அடையாத, அறிய முடியாத நிலையில் இருக்கு. அதைத்தான் இங்க சொல்றார். போதத்தில் காண ஒண்ணாதது. ஒண்ணாதது அப்படின்னா அதால முடியாது. போதத்தில் காண ஒண்ணாதது. அடுத்தது வீசத்தில் தூரம் இல்லாதது. வீசம்னா ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி, டிஸ்டன்ஸ், ரொம்ப குறைச்ச அளவை, மெஷர்மெண்ட்டை வீசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கூட தூரம் இல்லாதது. அதாவது இந்த ஆன்மா இறையை அடையும் போது அந்த இறைத்தன்மையை அடைவதற்கு இரண்டிற்கும் இடையே எந்த விதமான தொலை தூரமும் கிடையாது, எந்த தூரமும் கிடையாது. ரெண்டும் ஒன்னோட ஒன்றா இணைஞ்சுதான் இருக்கு. அந்த இறை என்பது வீசத்தில் தூரம் இல்லாதது. ஆன்மா அந்த இறைத்தன்மையோட கலந்து இருக்கு, கொஞ்சம் கூட தூரமே இல்லாத கலந்து இருக்கு. அதைத்தான் சொல்றார், வீசத்தில் தூரம் இல்லாதது, வேதத்தில் கேள்வி இல்லாதது, போதத்தில் காண ஒண்ணாதது, வீசத்தில் தூரம் இல்லாதது. வீதித்து தேட அரிதானது, ஆதித்த காய ஒண்ணாதது, வேகத்து தீயில் வேகாதது, சுடர் கானம் வாதத்துக்கே அவியாதது. இதில் இறைத்தன்மையை பற்றி, இறைவன்னா எப்படி இருப்பான் என்ன அப்படிங்கிறதுக்கு இன்னும் அர்த்தம் விவரமாக சொல்கிறார். பஞ்சபூதங்களுக்கெல்லாம் அது அடங்காது, பஞ்சபூதங்களுடைய சேர்க்கைக்கெல்லாம், பஞ்சபூதங்களுடைய செயலுக்கெல்லாம் உட்பட்டது இல்லை. கதியாளர் வீதித்து காண ஒண்ணாது, வீதித்து தேட அரிதானது அப்படிங்கிறார். கதியாளர் அப்படின்னா இந்த சமயங்களை பற்றி விசாரம், தர்க்கம் பண்றதா. வீதித்துனா தர்க்கம் பண்றது. அறிய அறிய அறியாதன்னு சொன்னேன் இல்லையா, சமய பாதகர்க்கும் எட்டாத அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். இந்த சமயத்தை பற்றி ஆராய்ஞ்சு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இறைவனை பற்றிய ஞானம் வராது. மனசில் அன்பு வரபோது தான் அதெல்லாம் வரும். அந்த இறைவன்கிற ஞானம் வரணும்னா வெறும புஸ்தகங்களை படித்து வேதத்தை தெரிஞ்சுண்டு அதனாலெல்லாம் வராது. வேதத்தின் கேள்வியினால வராது, போதத்தினால வராது. கதியாளர் வீதித்து தேடரிதானது. எவ்வளவு தேடினாலும் அவளுக்கு கிடைக்காது.
அதை தான் அந்த அடிமுடி தேடுற விஷயத்தையும் அதுக்காக தான் சொல்கிறது. திருமாலும் பிரம்மாவும், திருமால் பூமியை தோண்டின்னு போனார், பிரம்மா வானத்தை நோக்கி தேடினார். அந்த தேடுறதுங்கிறது என்ன? அறிவினால தேடுறது. அறிவினால தேடி இறைவனை அடைய முடியாது. அதை தான் சொல்றார், கதியாளர் தேட அரிதானது. சமயத்து கதியாளர், சமயத்தை பற்றி, சமயத்தை எல்லாம் உணர்ந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சவா டிஸ்கஸ் பண்ணுறதுனால, ஆராய்ச்சி பண்ணுறதுனால, திரும்ப திரும்ப பேசுவதனால அந்த இறைவனை அடைய முடியாது. ஆதித்தர் காய உணாதது. ஆதித்தன்னா சூரியன். சூரியன் அதை சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சூரியனே கூட அதை சூட பண்ண முடியாது. வேகத்து தீயில் வேகாதது. வேகம் அப்படின்னா ரொம்ப வேகத்தோடு வருகின்ற தீ. ரொம்ப வேகத்தோடு வருகின்ற தீயில கூட அது வேகாதது. சுடர் கானம் வாதத்துக்கே அவியாதது. கானம் வாதத்துக்கே அழியாத சுடர் அது. வாதம்னா இந்த இடத்துல வாயு, காற்று. காற்றில் வேகமாக, கானகத்தில் ஒரு காற்றில் வேகமாக வீசுகின்ற காற்றின் மூலமாக கூட அழியாத சுடர். காதத்தில் பூ இயலானது வாசம். அந்த பூ மலர்ந்தா, பூ இருந்தா எத்தனை தூரம் வேணாலும் அதோட வாசனை பரவும். வாசத்தில் பூவின் இயலானது. பூக்கு என்ன தன்மையோ அந்த மாதிரியான தன்மை. பூவோட தன்மை என்ன? அதனுடைய வாசனை எவ்வளவு தூரம் வேணாலும் பரவும். காதம்னா இங்கே தூரம், டிஸ்டன்ஸ். இந்த காதம்ங்கிற வார்த்தையை 2-3 அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல காதம் அப்படின்னு சொன்னால் தொலைவு. அந்த எவ்வளவு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் பூவோட வாசனை எப்படி இருக்கோ அந்த மாதிரியான குணத்தை உடையது. இந்த இறைத்தன்மை என்பது அந்த மாதிரியான குணத்தை உடையது. பேர் ஒளியானது. சுடரணைய திருமேனி இல்லையாமா, அதனால பேர் ஒளியானது. மதம் ஊறு மாயத்தில் காய மதாச்சலம் தீதற்கு தூரமதாகியது. தீதற்கு தூரம். தீதர்னாக்க கெடுதல் செய்கிறவா, கெட்டவர்கள், தீமை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் தூரம் அதானது. மாசற்கு காணோனாதது அப்படிம்பார். காணோனாதது உருவோடு அறுவதுன்னு ஒரு திருப்புகள் இருக்கு. அதில் சொல்லுவார், மாசற்கு காணோனாது. மனசில் குற்றம் இருக்கிறவாளுக்கு, மனசில் கெடுதலான எண்ணம் இருக்கிறவர்களால் இறைவனை பார்க்க முடியாது. மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடிய அங்கனே நிற்பவனம். அதனால் மனசில் குற்றம் இருந்தால் இறைவனை பார்க்க முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறார், தீதற்கு தூரம் அதாகியது. எந்த மாதிரி தீதர்கள்? மதமூறு மாயத்தில் காய மத அச்சலம். மதம் கொண்ட அந்த ஜலம், ஆன்ம மலங்கள் நிரம்பிய உடம்பை, காயம்னா இந்த இடத்துல உடம்பு, மாயத்தில் காயம், அதில் மதம் ஊறும். மாயம் கொண்ட இந்த உடம்பின் மீது பற்று வைத்து, மதம் இந்த இடத்துல பற்று, மோகம், அதிக விருப்பம் கொண்டும் அப்படி இருக்கின்ற மதாச்சல தீதற்கு, கெடுதல் எண்ணம் உடையவர்களுக்கு தூரம் அது ஆகிய என் வாழ்வை சர்க்காரமதாய் இனி அருள்வாயே. நீ என்னை காப்பாற்று. எப்படி காப்பாற்றணும்னா,
என் வாழ்வை சற்காரமதாக்கு அப்படிங்கிறார். என்னுடைய வாழ்க்கை ஒரு சத்காரியமாக ஆகட்டும், ஒரு நல்ல காரியமாக ஆகட்டும், நல்ல நினைவோடு இருக்கட்டும், மனசுல தீமையான எண்ணங்கள்லாம் இல்லாம இந்த மத ஜல வாழ்க்கையில ஈடுபடாமல் மனசை சுத்தம் செய்து அது ஒரு நல்ல வாழ்க்கையாக எனக்கு அமையும்படி நீ அருள் செய். சற்காரமதாய் இனி அருள்வாயே. அடுத்தது, காதத்தில் காயமதாகும் அது தீ தித்தி தீது தீது என காதற்பட்டு ஓதியும் மேவிடு கதி காணார். இந்த இடத்துல திருஞான சம்பந்தரை பற்றி சொல்கிறார். திருஞான சம்பந்தர் அந்த சமணர்களை கழுவேற்றியதையும், அந்த சமணர்கள் எப்படி அந்த கூன் பாண்டியனோட வியாதியை தீர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டாலும் ஆனால் சைவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாமல் திருஞான சம்பந்தரோட வாதம் செய்து கடைசியில் அவர்கள் கழுவேறினார்கள் இல்லையா, அந்த நிகழ்ச்சியை இங்கே சொல்கிறார். காதத்தில் காயம் அதாகும் தீ தித்தித்து தீது தீது என காதற்பட்டு ஓதியும். காயம்னா உடம்பு. அந்த உடம்புல காதம்னா இந்த இடத்துல கஷ்டப்படுறது. அந்த கூன் பாண்டியனோட உடம்பு கஷ்டப்பட்டது. அது எப்படி கஷ்டப்பட்டதுன்னா தீ, அந்த தீயினால், வயிற்றில் சூளை நோயினால், வயிற்று வலியினால், கடுமையான தீ போன்று தகிக்கின்ற சூளை நோயினால் அவன் கஷ்டப்பட்டான். தீ தித்தி, தித்தினாக்க தோல்பை, இந்த துருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தித்தின்னு சொல்கிறார். அந்த உடம்பு ஒரு தோல்பை, அந்த தோல்பை ஒரு நெருப்பு அக்னி மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தது. அந்த காலத்துலலாம் அந்த தோல்பையை வச்சு பெல்லோஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாள். யாரை இது பண்ணுறதுக்கு, அந்த தழலை பெருசாக எரிய விடுறதுக்கு பெல்லோஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாள். தோல்பையை தான், அதை தான் இங்கே சொல்கிறார். அந்த தோல்பையை பயன்படுத்தி அந்த அக்னி எரியிற மாதிரி அந்த உடம்புல காதம் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அந்த அந்த தீயினால், அந்த நெருப்பினால். தீது தீது என காதற்பட்டு ஓதியும், ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அந்த அரசன் ரொம்ப அன்போட வேண்டியும் கதி காணார். அந்த சமண முனிவர்களால், சமணர்களால் எந்த வழியையும் கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய அந்த வயிற்று வலியை போக்குவதற்கு, நெருப்பு மாதிரி தகிக்கிற அந்த வலியை போக்குவதற்கு எந்த வழியையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியல. அவன் ரொம்ப அன்போட கெஞ்சறான், காதற்பட்டு ஓதி தீது தீது, இது இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா என்னை காப்பாற்று அப்படின்னு கேட்டாலும் அந்த சமணர்கள் அந்த அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்காதது மட்டுமில்லை, அதை பார்த்துட்டே இருந்து காணப்பட்டே அதை பார்த்துட்டு இருந்து கொடு நோய் கொடு வாதைப்பட்டே, அவ்வளவு கடுமையான நோயில் கஷ்டப்பட்டும் மதி தீது அகலாமல், அவர்களுடைய புத்தியிலிருந்து எண்ணத்திலிருந்து சிறிதும் மாறுபடாமல், மதி தீது அகலாமல் கெட்டே, அவர்கள் ஒரு வழியும் அந்த அரசனுடைய துன்பத்திற்கு கண்டுபிடிக்க முடியல. அப்போ திருஞான சம்பந்தர் சொல்கின்ற சைவ முறையை கேட்டு அவர்கள் மனம் திருந்தி சைவ மதத்தை பின்பற்றலாம். அதுவும் பண்ணலை. அவர்களுடைய மதி மாறலை, மதி தீது அகலாமல் அதையே தன்னுடைய கொள்கையிலேயே அவர்கள் இருந்தார்கள். அதனால அவர்கள் கெட்டே தடுமாறிட அடுவோனே,
அவர்கள் அழிந்து போகும்படியாக அவர்களை தண்டித்தவனே. அடுதல் அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த சமணர்கள் எல்லாம் அந்த எல்லா சமணர்களையும் பனிஷ்மெண்ட் கொடுத்தார். அடுவோனே. கோதை பித்தாய் ஒரு வேடுவ ரூபை பெற்றே வன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வரு முருகோனே. முதல்ல சொன்னார் இல்லையா, வீசத்தில் தூரம் இல்லாதது அப்படின்னார். அந்த ஜீவாத்மாலேருந்து அது கொஞ்சம் கூட நகர்ந்து இருக்காது, ரொம்ப கிட்டக்க தான் இருக்கும். தூரமே அதுக்கும் டிஸ்டன்ஸே கிடையாது, ஒன்று தான் அப்படின்னார். அதை தான் இந்த வரியில் சொல்கிறார். வள்ளிங்கிறது ஜீவாத்மா. வள்ளி சன்மார்க்கம்னாலே ஜீவாத்மாவை ஆட்கொள்கின்ற அந்த தத்துவம் தான். கோதை பித்தாய் ஒரு வேடுவன் ரூபை பெற்று. அந்த வள்ளி முருகன் மீது பித்தாக இருந்தாள் அப்படின்னு எடுக்கலாம். இல்லை, இவன் முருகன் வள்ளியின் மீது மிகவும் பித்தனாக. பித்தா பிறை சூடின்னு தானே மாணிக்க வாசகரே சொன்னார். சாரி, சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னார் இல்லையா, பித்தா பிறை சூடி அப்படின்னா. இந்த இடத்துல சொல்றார், இவர் கோதை பித்தன், அந்த பெண்ணின் மீது ஒரு பித்தாக. அதனால என்ன பண்ணினான், வேடுவ ரூபை பெற்று ஒரு வேடன் வடிவத்தில் போய் அந்த வேடர் கூட்டத்திலேயே ஒன்றாக கலந்து கொண்டான், அந்த கூட்டத்திலேயே இருந்து கொண்டான். வன வேடுவர் கூடத்துக்கே குடியாய் வருவோம் முருகோனே. அந்த வள்ளியை ஆட்கொள்வதற்காக அந்த கூட்டத்திலேயே இரண்டர கலந்து விட்டான். அந்த ஜீவாத்மா தேடுற போது, பரமாத்மாவை தேடுற போது, அந்த ஜீவாத்மா இருக்கிற இடத்துக்கே தானே வந்து தானே ஆட்கொள்கின்ற அற்புதமான நிலை. அதைத்தான் இங்க சொல்றார். கோதை பித்தாய் ஒரு வேட ரூபை பெற்று வேடுவர் குலத்திலேயே குடியாய் வந்த முருகப்பெருமானே. கோதில் பத்தாரோடு மாதவ சீல சித்த ஆதியர் சூழ் தரு கோலக்குற்றால மேவு கோலக்குற்றாலம் உலாவிய பெருமாளே. அந்த குற்றாலம்ங்கிற க்ஷேத்திரத்தில் யார் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த குற்றாலத்தில் இருக்கின்ற யாரு அப்படின்னா சித்தர்கள், பக்தர்கள், மாதவர்கள், உயர்ந்த தவம் செய்யக்கூடியவர்கள், சீல சித்த ஆதியர். சீலம் அப்படின்னு வேற சொல்றார். சீலம் அப்படின்னு சொன்னா மிக உயர்ந்த குணத்தை தான் வந்து சீலம்னு சொல்றது. சாதாரணமா சீலம்னா நற்குணம் இல்லை. சீலமுள தாய் தந்தை அப்படின்னு ஒரு பாட்டில் சீலமுள தாயர் தந்தை அப்படின்னு ஒரு திருப்புகழ் வரும். அதாவது உயர்ந்த பண்பு நலன்கள் இருக்கிறத தான் வந்து சீலம் அப்படின்னு சொல்லுவோம். சாதாரணமாக நல்லவாளாக இருந்தாக்கா அவளையெல்லாம் சீலன்னு சொல்றது இல்லை. இந்த மிக உயர்ந்த பண்புகள் அதை வந்து சீலம். அதே மாதிரி சித்தர்கள் இறைவனை தேடுவதற்காக எல்லா விதமான உண்மைகளையும் தெரிந்து கொண்டு இறைவனை அந்த உண்மைகளை அறிந்து கொண்டவர்கள், அவர்கள் வந்து சித்தர்கள். அந்த சித்தர்கள் பக்தர்கள், மனசில் அன்பில் பக்தியை நிரப்பிக் கொண்டு இருக்கிறவர்கள், மாதவர் உயர்ந்த தவம் செய்யக்கூடியவர்கள். இத்தனை பேரும் சேர்ந்து இருக்கிற இடம் இந்த குற்றாலம். ஆதியர் சூழ் தருனா மரங்கள் நிறைந்த, கோலம்னா சித்திரமான அழகிய, அதான் சித்திர சபைன்னு சொல்றாருங்க. கோல குற்றாலம் உலாவிய பெருமாளே. குற்றாலத்தில் வாழ்கின்ற முருகப்பெருமானே, நீ என் வாழ்வை சத்காரமதாக ஆக்கிவிடு, உயர்ந்த சத்காரியமாக அதை செய்துவிடு அப்படின்னு கேட்குறார் இந்த பாட்டில். முருகாச்சரணம்.